ஃபர்ஸ்ட் ஸ்கீம் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் முதலமைச்சர் ஆன உடனேயே கையெழுத்திடப்பட்ட முதல் திட்டம். சரிங்களா? என்ன பயணம்? விடியல் பயணம். பஸ்ஸுக்கெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, பிங்க் கலர் லிப்டிக் அடிச்ச மாதிரி அந்த முன்னாடி மட்டும் பக்கத்து மட்டும் அடிச்சு விட்டாங்க இல்லைங்களா? ஸோ விடியல் பயணம் திட்டம். நம்ம ஒரு ஸ்கீம் எழுதுறப்போ, ரன்னிங் நோட்ஸா எழுதுறப்பையும் சரி, ஒரு ஸ்கீம் படிக்கிறப்பையும் எப்படி படிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கீம் வந்துட்டு என்ன நோக்கத்துக்காக, ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கீம் எப்ப லான்ச் பண்ணாங்க, என்ன இடத்துல வச்சு லான்ச் பண்ணாங்க, ஒருவேளை வித்தியாசமா யாராச்சும் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட், சீஃப் கெஸ்ட் மாதிரி வந்து அந்த ஸ்கீமை லான்ச் பண்றாங்களா, அதோட அப்ஜெக்டிவ் என்ன, இது வரைக்கும் இது மட்டும் தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, டிஎன்பிசில கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஸ்கீம்ஸ் எழுதியில என்ன, எந்த வருஷம், என்ன நோக்கத்துக்காக கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ விடியல் பயணம் திட்டம் பார்க்கல, அவர் முதல்ல முதலமைச்சர் ஆகி கொண்டுட்டு வந்த திட்டம் விடியல் பயணம் திட்டம் 2021 மே மாசம் கொண்டு வந்தாங்க. போதுமானது. இது எதுக்கு இந்த விடியல் பயணம் கொண்டுட்டு வந்தாங்க, இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம நிறைய பேர் அசால்ட்டா ஒரு வார்த்தை விட்டுறாங்க, ஓசி பஸ், ஃப்ரீ பஸ், இது தேவையில்லாம இந்த ஸ்கீம் அப்படின்றது. ஆக்சுவலா என்னன்னா, ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அந்த சர்வேயோட அடிப்படையில 20,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பெண் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய வருமானத்துல இந்த பயணங்களுக்காக மட்டுமே 45% அதிகமா செலவு பண்றாங்க. அதாவது என்னன்னா, அவங்க வேலைக்கு போறது, காய்கறி வாங்குறது, மருந்து வாங்குறது, மாத்திரை வாங்குறது, ஃபுல் அமௌண்ட்ல 45% உமனோட இன்கம்ல செலவு பண்றாங்க அப்படின்றது ஒரு பெரிய நம்பரா இருந்துச்சு. ஸோ ஒரு 15,000 சம்பளம் வாங்குறவங்க, 20,000 சம்பளம் வாங்குறவங்களோட அந்த சேவிங்ஸ், அவங்களோட வருமானத்தை சேவிங்ஸ், அதனால இந்த அவங்களோட எப்படி சொல்றது, வருமானத்துல இருந்து சேவிங்ஸ் அமௌண்ட்டை எடுத்து வைக்கணும், அவங்களோட சேமிப்பு மூலியமாக அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் விடியல் பயணம் திட்டம். இந்த விடியல் பயணத்துல ரீசன்ட் சர்வேயா எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கேள்விகளை எதிர்பார்க்கறது என்னன்னா, இது மூலியமாக நீங்க சொல்றீங்க இல்லையா, உமனுக்கு வந்துட்டு இது இதா இருக்கு, இது என்ன சொல்றது, பயனளிக்குது அப்படின்றதுனா எந்த அளவுக்கு பயனளிக்குதுன்றது கேள்வி. கிட்டத்தட்ட 888 ரூபாய் ஒரு நாளைக்கு, ஒரு மாசத்துக்கு அவங்களோட இது என்ன பண்றது, அமௌண்ட் சேமிக்கப்படுது அப்படின்றது. இது மாதிரி இப்போ இங்க கொண்டுட்டு வந்துட்டாங்க இல்லையா, இது ஆக்சுவலா ஒரு நல்ல ஸ்கீமா இருக்கும். இதை பார்த்து அதர் ஸ்டேட்ஸ்ல கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. எந்தெந்த இடம்னா, தெலுங்கானால கொண்டு வந்திருக்காங்க, கர்நாடகால கொண்டு வந்திருக்காங்க. தெலுங்கானாவில் மகாலட்சுமி அப்படின்ற பேர்லையும், கர்நாடகாவில் சக்தி அப்படின்ற பேர்லையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சொல்றது மட்டும் எழுதிக்கோங்க, விடியல் பயணம் உமன்ஸ் மட்டும் கிடையாது, உமன்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ரெண்டு பேத்துக்குமே. சரிங்களா? பெண்கள் மற்றும் திருநங்கைகள் ரெண்டு பேத்துக்கு கொண்டு வராங்க. அப்ஜெக்டிவ் என்ன, ensuring their participation and the empowerment, அவங்களுடைய பங்களிப்பு மூலியமாக அவங்களுடைய மேம்பாட்டுக்கான வழிவகை செய்யறது தான் இந்த திட்டத்தோடைய நோக்கமா இருந்துச்சு. ஏன் இந்த திட்டத்தோட ஏன் நோக்கம் படிக்கிறோம்னா, நிறைய ஸ்கீம்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா ரிப்பீட்டடா அதோட அப்ஜெக்டிவ் வச்சுட்டு இருக்காங்க. நான் பின்னாடி ஸ்கீம்ஸ் வரையில எந்த ஸ்கீம்ஸ்க்கு என்ன கேட்டாங்கன்றத உங்களுக்கு சொல்றேன். இந்த திட்டத்து மூலயமா ஒருத்தவங்க எவ்வளவு அமௌண்ட் சேவிக்கிறாங்கன்னா 888 இந்த பயணம் வந்துட்டு பொதுவா நகரங்கள்ல, நகர்ப்புற பகுதிகளில் கொண்டுட்டு வந்தது. இந்த திட்டத்தை வந்து லேட்டரா எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. 2024 என்ன பண்றாங்கன்னா, மலை கிராமங்கள் இருக்கு இல்லைங்களா, மலை கிராமங்கள்லையும் இதை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. எந்த மலை கிராமம்னா உதகமண்டலம் அந்த இடங்கள்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ரெண்டு ஸ்டேட் மட்டும் எழுதிக்கோங்க, தெலுங்கானா அண்ட் கர்நாடகா. தெலுங்கானால என்ன பேருனா மகாலட்சுமி, கர்நாடகாவில் சக்தி அப்படின்றது. ஓகே ஆமா, அடுத்த ஸ்கீம் போயிடலாமா, கொஞ்சம் மேக் இட் ஃபாஸ்டியா. ஓகே, இந்த கலைஞரின் உரிமை தொகை அப்படின்ற திட்டம், இது ஆக்சுவலா ரொம்ப காலமா பேசிக்கிட்டே இருக்காங்க. பெண்கள் வந்து வீட்டுல இருக்காங்க, சும்மா தானே இருக்காங்க அப்படின்றப்போ என்னன்னா, பெண்களுக்கு அவங்களுடைய சுய தேவைகளை தீர்த்துக்கிறதுக்காக ஒரு அமௌண்ட் அரசாங்கம் வழங்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை பேசுறாங்க. அதன் வாயிலாக பெண்களுக்கு என்ன பண்றாங்க, 1000 ரூபாய் வந்து உரிமை தொகை. இது வந்து உதவியோ இல்ல வந்துட்டு வேற மாதிரி பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படிலாம் கிடையாது, அவங்களுக்கான உரிமைக்கான தொகையா சொல்றதுதான் கலைஞரின் உரிமை தொகை திட்டம். இந்த தேதி ரொம்ப ரொம்ப முக்கியமான தேதிமா. ஏன் இந்த தேதி முக்கியம்னா, இது வந்து அண்ணாவுடைய பிறந்த தினம். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த தேதியில ரெண்டு மிக முக்கியமான திட்டங்கள் ரிப்பீட்டடா எக்ஸாம்ல மாத்தி 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 ஸ்கீம் கேட்டுட்டே வருவாங்க. என்னன்னா, 2023 கலைஞருடைய மகளிர் உரிமை தொகை திட்டம், 2022 என்ன ஸ்கீமியா, காலை உணவு திட்டம். ரெண்டுமே என்ன தேதினா செப்டம்பர் 15. அது வந்து எந்த இடத்துலனா மதுரையில தொடங்கியிருப்பாங்க. இது எந்த இடத்துலனா அண்ணாவுடைய பிறந்த ஊரான எந்த இடத்துல, காஞ்சிபுரத்துல தொடங்கி இருந்திருப்பாங்க. இதுல எல்லாருக்கும் ஒருவேளை கேட்கிறாங்க, இன்னும் உள்ளக்க போறாங்க, இந்த கலைஞர் உரிமை தொகைக்கான வயது என்ன, இது யாருக்கான அமௌண்ட், பெண்களுக்கானது கிடையாது. பெண்கள்னு சொல்லிட முடியாது இல்லையா, பெண்கள்னா 18 வயசுலயும் பெண்கள் தான். யாருக்கானது, குடும்ப தலைவிகளுக்கானது. அப்போ வயது வரும் என்னன்னா 21 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் மற்றும் திருநங்கைகள், அவங்களுக்குமே இந்த அமௌண்ட் வந்து போகுது. இதே மாதிரி வேற வேற இடங்கள்ல வேற வேற ஸ்டேட்ஸ்ல என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்றது எழுதிக்கோங்க. மேற்கு வங்காளத்துல லட்சுமி பண்டர்கர், கிரகலட்சுமி கர்நாடகாவில், லாட்லி பஹானா யோஜனா மத்திய பிரதேசத்துல, காலையில தான் பார்த்திருப்பீங்க, ஜவஹர், ரோஜ்னா, உஜ்வாலா, கிருஷி, சம்மன், சம்ரிதி. ஓகே, புதுமை பெண் திட்டம் அப்படின்றது இதை ஃபர்ஸ்ட் கேட்டுக்கோங்கம்மா, அதுக்கப்புறம் எழுதிக்கோங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரீசெண்டா சொல்லிட்டே இருப்பாங்க,
கவர்மெண்ட் வந்து தங்கத்துக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்ததை வந்துட்டு இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருச்சு, இப்படி கெடுத்துருச்சு. தாலிக்கு தங்கம் வந்துட்டு யாருக்கு கொடுத்தோம், பெரிய ஆளுகளுக்காக கொடுத்தோம், பணக்காரங்களுக்காக கொடுத்தோம், கஷ்டப்படுற பொண்ணுங்களுக்கு தானே கொடுத்தோம், அப்படிதானே ஒரு டாக் இருந்துச்சு. ஆக்சுவலா எதுக்கு நான் இப்போ தாலிக்கு தங்கம் கொடுக்கறதும் திருமணத்துக்கு காசு கொடுக்குற ஸ்கீமும் எதுக்கான ஸ்கீம்? வறுமை ஒழிக்கிற ஸ்கீமா? அவங்களோட அந்த நோக்கம் என்னவா இருக்கும்னா அவங்கள படிக்க வைக்கணும் அப்படின்றது நோக்கமா இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த புதுமை பெண் திட்டம் முதல் முறையா எப்படி இருந்துச்சுன்னா மூவலூர் ராமாமிர்தம் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்ஸ் அப்படின்ற பெயர்ல இருந்ததுயா. சரிங்களா? இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா அதை 2 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. ஒண்ணு என்னன்னா பட்டப்படிப்பு படாதவங்க, 10th 12th படிச்சவங்க. 2வது கேட்டகரி என்னன்னா டிகிரி படிச்சவங்க அல்லது டிப்ளமோ படிச்சவங்க அப்படின்னு 2ஆ பிரிக்கிறாங்க. இப்படி பிரிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கு 25,000 ரூபாய் பணமும் எவ்வளவு கொடுக்குறாங்க, 1 பவுன் தாலிக்கான தங்கம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இங்கிட்ட 50,000 ரூபாய், இங்கிட்ட என்ன சொல்றாங்க, 1 பவுனுக்கான தங்கம் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம எப்படி பார்த்தாலும் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா டிகிரி முடிச்சவங்களுக்கு இன்னைக்கு 1 பவுன் ரேட் என்ன ஆயிடுச்சு? 1 லட்சம் ஆகி போச்சு. 1 லட்சம் 1 பவுன் ரேட்டு. இங்கிட்ட அமௌண்ட் எவ்வளவு கொடுக்குறாங்க, 50,000. அப்போ ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு கொடுக்கணும், 1,50,000 கொடுக்கணும். இப்போ நம்ம இப்போ கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 15 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தேன். யாரெல்லாம் வந்துட்டு கல்யாணத்துக்கு காசு வாங்கணும்னு கேட்டா கிளாஸோட கை தூக்கி இருப்பாங்க. ஏன்னா ஏழைகள் நம்ம என்ன பண்ண முடியாது, லிமிட் பண்ண முடியாது. அப்படித்தானே? எல்லாருக்குமே என்ன பண்ணி ஆகணும், அப்ளை பண்ணணும். எல்லாருமே பிலோ பாவர்ட்டி லைன் சர்டிஃபிகேட் வச்சிருப்போம், வாங்கி என்ன பண்ணிருப்போம், அந்த காசை வாங்கியிருப்போம். அது கவர்மெண்ட்டுக்கு அதோட யூஸ் இல்லை. கல்யாணத்துக்கு நம்ம அப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்க, 2வது குழந்தை பிறக்கிறப்பதான் நமக்கு என்ன பண்ணும், அந்த அந்த குழந்தைக்கு வந்து ஏதாவது தாயத்து பண்றதுக்கு தான் வந்து சேரும். ஸோ என்ன பண்ணாங்க கவர்மெண்ட் அப்படின்னா, கவர்மெண்டோட நோக்கம் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த அமௌண்ட்டை வந்துட்டு இயர்லியா மந்த்லி 1000 கொடுத்தோம்னா அந்த பொண்ணுங்களும் அந்த 1000க்காச்சும் போயிட்டு வந்து படிப்பாங்க கிராமப்புறங்கள்ல. இங்கே நகர்ப்புறங்கள்ல 1000 பெரிய அமௌண்ட்டா இல்லாம இருக்கலாம், பட் கிராமங்கள்ல அந்த 1000 என்னதான் பெரிய அமௌண்ட். ஸோ என்ன பண்ணாங்கன்னா மந்த்லி 1000 கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இதுதான் என்ன திட்டம், புதுமை பெண் திட்டம். இது ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா இதோட பேர் புதுமை பெண்ணுக்கு முன்னாடி என்ன பேரா இருந்துச்சுன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஹையர் எஜுகேஷன் அசூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொன்னாங்க. உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படின்னு சொன்னாங்க. எழுதிக்கோங்கப்பா. இது வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா டேட் கேட்டிருந்தாங்க எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல. 5 செப்டம்பர் 2022. அப்ப யாருக்கு இதை கொடுக்கலாம் அப்படின்ற கேள்வி வர்றப்போ பாத்தீங்கன்னா 6th இருந்து 12th வரைக்கும் இனிஷியேட் பண்ணல. 6ல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில தமிழ் வடிவத்துல படிச்சவங்களுக்கு தான் ஆரம்பத்துல இந்த திட்டம் என்ன பண்ணுச்சு, 1000 ரூபாய்ன்றது கல்லூரி காலங்கள்ல கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்த திட்டமானது 2023ல எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல வந்துட்டு படிச்ச ஸ்கூல் படிச்சவங்களுக்கு காலேஜ்ல 1000 rupees அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்கு பெனிஃபிஷியரி யாருன்னா 6வதுல இருந்து 12வது வரைக்கும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல படித்த பெண்களுக்கு கல்லூரி காலங்கள்ல எவ்வளவு மாதம், 1000 ரூபாய். அடுத்து தோழி தங்கும் விடுதி அப்படின்றது. ஓகேப்பா. இப்ப தோழி விடுதின்றது பாத்தீங்கன்னா இந்த தோழின்ற பேர்ல தோழி விடுதினா என்னது, ஓகே, ஃப்ரீ ஹாஸ்டல்ஸ் ஃபார் ஒர்க்கிங் உமன்ஸ் அப்படின்றது. தோழி திட்டம்னா என்ன, தோழி ஸ்கீம்னா என்ன, இந்த மாதிரி எக்ஸாம்ல அடியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நமக்கு ஃப்ரீக்வெண்டா ஒண்ணு தெரியும், தோழினாலே என்னதான் ஹாஸ்டல்ஸ் ஒர்க்கிங் உமன்ஸ் அப்படின்போம். ஆனா தோழின்றது பாலியல் என்ன சொல்ற துன்புறுத்தலுக்கு ஆளானவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக தோழி ஸ்கீமு அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டுமே தனித்தனியா நம்ம பாத்துக்கலாம். அப்ப தோழின்னு பாக்கையில நம்ம இன்னொன்னு என்ன படிக்கணும், இது நேஷனல் லெவல் ஸ்கீம்ஸ்ல ஒன் ஸ்டாப் சென்டர். ஒன் ஸ்டாப் சென்டரோட இன்னொரு பேரு சகி அப்படின்றது. ஸோ எல்லாமே சகியும் யாருக்குன்னா என்ன சொல்றது, வன்முறைக்கு ஆளானப்பட்ட எல்லா பெண்களுக்குமான ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதா அந்த சகி ஸ்கீம். அது அங்க பாத்துக்கலாம். இங்க எதுக்கு தோழி திட்டம், ஃபர்ஸ்ட் தோழி விடுதிகள் அப்படின்னு எழுதிக்கோங்க. தோழி விடுதி ஜனவரி 2024. என்ன சார் 2023 24 அப்படின்னு போட்டுருக்கோம்னா 23ல சொல்றாங்க அதை பத்தி, இந்த மாதிரி தோழி விடுதிகள் நாங்க என்ன பண்ண போறோம், ஆரம்பிக்க போறோம்னு சொல்றாங்க. 24 ஜான்வரியில தோழி விடுதிகள் ஆரம்பிச்சிடறாங்க. தோழி விடுதிகள் யாருக்காகனா ஒர்க்கிங் உமன்ஸுக்காக. ஓகேமா. இந்த தோழி அப்படின்னா என்னன்னா பாலியல் வன்கொடுமை வழக்குகள் இருக்குங்களா, குறிப்பா பர்டிகுலரா யாருன்னா போக்சோ வழக்குகள். போக்சோ எந்த ஆண்டியா, 2012. எந்த ஆண்டு அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க, திருத்தம் பண்ணது எந்த வருஷம், 2019. 2019 அப்ப அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. என்ன அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க, அதோட தண்டனைகளை ப்ராசஸ் பண்ணாங்கப்பா. இப்ப என்ன தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது 18 வயதுல இருந்து 16 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள்கிட்ட அத்துமீறல்ல ஈடுபடும் பொழுது அவங்களுக்கு 10 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனைனும், 16ல இருந்து 13 வயது வரைக்கும் இருக்கிற குழந்தைகள்கிட்ட அத்துமீறல்ல ஈடுபடுறப்ப 20 ஆண்டுகள் சிறை தண்டனைனும், 12 அதுக்கு குறைவான வயதுல இருக்கிற பெண் குழந்தைகள்கிட்ட அத்துமீறல்ல ஈடுபடுறப்ப என்ன உச்சபட்ச தண்டனை, மேக்சிமம் என்ன தண்டனை கொடுக்க முடியுமோ அந்த தண்டனை, மரண தண்டனை மரண தண்டனை அளவுக்கு கொடுக்கலாம் அப்படின்றதான் அமெண்ட்மெண்ட். என்னது 2019. புரியுதுங்களா? போக்சோ ஆண்டு எந்த வருஷம், 2012. இந்த 3 அந்த போக்சோ பத்தி இந்த வருஷம் 2025ல நடந்த எக்ஸாம்ஸ்ல 4 எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா?
சரி, ஓகே. இந்த ஸ்கீம் தோழி திட்டம்னா என்னன்னா, இந்த பாலியல் வன்கொடுமைகளா இருந்தாலும் சரி, போக்சோ குழந்தைகள்ட்ட அத்துமீறல ஈடுபட்டவங்களாலும் சரி, ஸ்கூல்ல வந்துட்டு இந்த சென்னையில தான் அது கொண்டு வந்தாங்க, இந்த ஸ்கீம்க்கு லான்ச் பண்ணாங்க. சென்னையில இருக்கிற மகளிர் காவல் ஆய்வாளர் இது காவல் அலுவலர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வந்துட்டு ஒரு சிட்டிசன் சிவிலியன்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு அவங்களுக்கான பாதுகாப்பு வழங்கக்கூடியது. நம்ம பாத்தீங்கன்னா அங்கேயே என்ன பண்ணிட்டாங்க, சேலையிலையும் பிங்க் கலர், பிங்க்னாலே நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், உமன்ஸ் லேடிஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, எழுதிக்கோங்க. தோழி திட்டம்ன்றது பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆலோசனை வழங்குறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா 35 காவல் நிலையங்கள் இருக்கு. ஒரு காவல் நிலையத்துக்கு 2 பெண்கள் வீதம் 70 வந்து பெண் காவலர்களை வச்சு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி, மனநல ஆலோசனை வழங்குற மாதிரி இவனுங்க பாத்துக்கலாம். அப்ஜெக்டிவ் மட்டும் எழுதிக்கோங்க. தோழி திட்டம். தோழி திட்டம்னா என்னது, பாலியல் வன்கொடுமை போக்சோ வழக்குகள்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு யார் மூலியமாக, காவல் அலுவலர்கள் மூலியமாக அவங்களுக்கான பாதுகாப்பு வழங்குறது தான் என்ன திட்டம், தோழி திட்டம். அவள் அப்படின்றதுப்பா, அவள்ன்றது வந்து தமிழ்ல இருக்கு. இங்கிலீஷ்ல வந்து அந்த அவளோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா அவாய்ட் வயலன்ஸ் டு தி அவேர்னஸ் அண்ட் லேர்னிங் அப்படின்றத சொல்றாங்க. இது என்ன காரணம், இது என்னன்றதை தெரிஞ்சுக்கங்க, அப்புறம் எழுதிக்கோங்க. இது எதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்கன்னா, முதல் முறையாக பெண்களை வந்து காவல்துறையில எந்த ஆண்டு சேர்க்கிறாங்கன்னா 1973ஆம் ஆண்டு கருணாநிதி தான் வந்துட்டு என்னன்னா பெண்களை வந்து காவல்துறையில சேர்க்கிறாங்க. அது வரைக்கும் தமிழ்நாடு காவல்துறையில யார் கிடையாது, பெண்கள் கிடையாது. ஸோ இவங்க சேர்க்கிறாங்க. இவங்க சேர்த்து கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் ஆயிருச்சு 2023. அப்ப அதோட 50வது ஆண்டு விழா கொண்டாட்டத்துல, புரியுதுங்களா, 73ல ஜாயின் பண்ண கருணாநிதி வைக்கிறாரு, ஸ்டாலின் வந்து அதோடைய 50வது ஆண்டு கொண்டாட்டத்துல இந்த அவள் அப்படின்ற திட்டத்தை தொடங்குறாரு. இந்த அவள் அப்படின்னா என்னன்னா, பெண்களுக்கு வந்துட்டு தற்காப்பு கலைகளை பயிற்சி கொடுக்கறது மூலியமாக, ஒரு பிரச்சனைனா எப்படி வந்துட்டு நடந்துக்கணும்னு அவேர்னஸ் பண்றது மூலியமாக, கற்றல் வழியாக தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான அவேர்னஸ் வயலன்ஸ் த்ரூ த அவேர்னஸ் அண்ட் லேர்னிங், அதாவது விழிப்புணர்வு கொடுக்கறது, கற்பிக்கப்படுறது, இது ரெண்டு மூலியமா அவங்கள்ட்ட வந்துட்டு எப்படி சொல்றது, அவங்களுடைய ஆபத்துகள்ல இருந்து எப்படி தற்காத்து கொள்றதுன்ற ஸ்கீம் தான் என்னது அவள் ஸ்கீம். பேக்ரவுண்ட் என்னன்னா 1973 ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, பெண்களை காவல்துறையில சேர்த்தாங்க. எழுதிக்கோங்க ஸ்பீடா. அவள் ஸ்கீம்னா என்ன, எதுக்காக தொடங்கினாங்க, அது என்ன சொல்லுது, அவ்வளவுதான் முடிஞ்சு. விழிப்புணர்வு மற்றும் கற்றல் மூலம் வன்முறையை தவிர்க்கிறது எப்படி. என்னமா ஐயா, 1973 50வது ஆண்டு விழா கொண்டாட்டம். அப்பனா இயர் என்னவா இருக்கும், 2023. ஓகேம்மா, மாத்திரலாமா. டிஎன் ரைஸ் அப்படின்றதுப்பா, ரைஸோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா தமிழ்நாடு ரூரல் இன்குபேட்டர் அண்ட் சப் எனாபிளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா ரூரல் பகுதி இருக்கு இல்லையா, ஊரக உள்ளாட்சி பகுதிகள் இருக்கு இல்லைங்களா, அங்க பெண்களுக்கான ஸ்டார்ட் அப்களை உருவாக்கணும். பெண்களுக்கான ஸ்டார்ட் அப்கள்னா என்னது, குறு தொழில் முனைவோர்களா ஆக்குறதுக்காக அவங்களுக்கு கடன் கொடுக்கறது இந்த டிஎன் ரைஸ் அப்படின்ற ஸ்கீம். எழுதிக்கோங்க டிஎன் ரைஸ், எழுதிக்கோங்க. டிஎன் ரைஸோட ஃபுல் ஃபார்ம் எழுதிக்கோங்க. டிஎன் ரைஸ் எப்ப கொண்டு வந்த ஸ்கீம்னா 2024. கைடன்ஸ் அண்ட் ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் டு பிகம் என்டர்பிரனர்ஸ், தொழில் முனைவோர்களாக ஆக்குறதுக்கான வழிகாட்டுதலும் மற்றும் என்ன சொல்றது நிதி வளங்களுக்குமான திட்டம் தான் இந்த டிஎன் ரைஸ் அப்படின்றது. இது எதுக்கு கீழே இந்த ஸ்கீம் கொண்டு வராங்கன்னா, வாழ்ந்து காட்டுவோம்னு ஒரு திட்டம் இருக்கு இல்லைங்களா, வாழ்ந்து காட்டுவோம் என்னது, எஸ் வி கேன், அந்த மாதிரி அந்த திட்டத்துக்கு கீழே பெண்களை பெண் தொழில் முனைவோர்கள் ஆக்குறது திட்டத்துக்கு கீழே கொண்டு வந்து இந்த பாயிண்ட் நோட் பண்ணி பாருங்க. வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் கீழாக இந்த திட்டம் செயல்படுகிறது. இப்ப அங்க இங்கிலீஷ்ல வந்துட்டு த லெட்ஸ் லிவ் ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, தட்ஸ் லிவ் ப்ராஜெக்ட்னு எழுதிடக்கூடாது. அது என்ன திட்டம் தான், வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் தான். சரிப்பா, இந்த மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்ஸ் மொத்தமா பாத்துக்கோங்க, இயர்ஸ் பாத்துக்கோங்க, இயர்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க. மித்தது எல்லாமே நமக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு 1989. இது ஏழை பெண்களுக்காக, புவர் கேர்ள்ஸ்க்காக இந்த ஸ்கீமை இப்ப தூக்கிட்டாங்க, இந்த ஸ்கீம் இல்ல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் விதவை மறுமணம், விடோ ரீமேரேஜுக்கான ஸ்கீம், தர்மாம்பாளுக்கானது வந்து 1975. அடுத்து முத்துலட்சுமி ரெட்டி கலப்பு திருமண நிதி உதவி திட்டம் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா, இது வந்து ரொம்ப கிளியரா ஆயிக்கோங்க. இந்த திட்டம் முத்துலட்சுமி ரெட்டி இன்டர்காஸ்ட் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா அஞ்சுகம் அம்மையார் அப்படின்றவங்க பேர்ல இருந்தது. அதை ரீநேம் பண்ணது 1967. இந்த இடத்துல உங்களுக்கு இயர்ஸ் வந்துட்டு மாத்தி இருக்கிற மாதிரி குழப்பம் வரும். மூணாவது ஈவேரா மணியம்மை நினைவு விடோ யாரு கேர்ளுக்கான விதவை மகளுக்கான திருமண உதவி திட்டம். இது அன்னை தெரசா ஆதரவற்ற பெண்கள் ஆர்பன் கேர்ள்ஸுக்கான மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்ஸ். லாஸ்டா பாத்தீங்கன்னா சத்யவாணி முத்து அம்மையா ஃப்ரீ ஸ்வீயிங் மிஷின்ஸ், இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம்.
இந்த எல்லா திருமண நிதியுதவி திட்டங்களுக்குமே பாத்தீங்கன்னா வருமான வரம்பு இருக்குமே, சரிங்களா? இந்த திருமண சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல போய் நம்ம அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்றப்போ எல்லா திட்டங்களுக்குமே என்ன இருக்குது, வருட வருமான கணக்கு இருக்குது. 72,000 அப்ப பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. எதுக்கு மட்டும் அந்த வருமானம் இல்லைன்னா, இன்டர் கேஸ்ட் மேரேஜ் இருக்கு இல்லையா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இன்டர் கேஸ்ட் மேரேஜ், இந்த இன்டர் கேஸ்ட் மேரேஜுக்கு என்ன கிடையாதுன்னா இன்கம் கிடையாது. அதுக்கு பதிலாக அவங்க என்ன கிரைட்டீரியா வைக்கிறாங்கன்னா, இன்டர் கேஸ்ட்ன்றப்போ ஒரு கேஸ்ட் பிசி எம்பிசியா இருந்தாங்கன்னா இன்னொரு கேஸ்ட் என்னவா இருக்கணும், எஸ்சி எஸ்டியா இருக்கணும். இல்ல இன்னொரு ஒரு கேஸ்ட் ஓசி ஓப்பன் கேட்டகரி, இந்த சாதிய கட்டமை இதுக்குள்ள வராதவங்க ஓப்பனா இருந்தாங்கன்னா இன்னொரு கேட்டகரி யாரா இருக்கணும், பிசி எம்பிசியா இருக்கலாம். பிசி எம்பிசியை பண்ணாலோ இல்ல எஸ்சி எஸ்சிஏ பண்ணாலோ எதுல வராது, இன்டர் கேஸ்ட் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்ஸ்ல வராது. ஒரு வகுப்பு அவங்க அவங்க சொன்ன கிரைட்டீரியா, நம்ம அப்படி சொல்லல, ஒரு வகுப்பு வந்துட்டு கொஞ்சம் அப்படியும் இன்னொரு வகுப்பு இப்படியும் இருக்கிறதுனால, ஏன்னா அங்க கேமரா இருக்கு, அப்படி இப்படி இருக்கிறதுனால அந்த ஸ்கீம்ஸ் வந்து அதுல என்ன ஆகும், அப்ளையா ஆகும் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? ஸோ என்ன ஸ்கீம் நம்ம ஃபுல்லா பார்த்தோம்னா இதுக்கு மட்டும்தான் அந்த கிரைட்டீரியா வரும், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே அப்ளை பண்ண உடனே கிடைச்சிரும், புரியுதுங்களா? இது மட்டும் என்ன பண்ணாது, இன்டர் காஸ்ட் மேரேஜ் ஒரு உடனே கிடைக்காது. ஏன்னா எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்களே என்ன சார் பண்ண மாட்டாங்க. இன்கம் சீலிங் இப்ப வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க 1,50,000 சார். அதுதான் ஸ்டார்டிங் பண்ணல. இப்ப நமக்கு இது இருக்கு இல்லைங்களா, சத்யவாணி முத்து அம்மையார் இது இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டமா இருந்தாலும் சரி, எல்லாமே இப்ப நம்ம கூட சிஎம் சிஹெச்எஸ் இருக்கு இல்லைங்களா, முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டம், அதை ரிவைஸ் பண்றப்ப என்னன்னா நம்மளுடைய இயர்லி இன்கம் பேசிஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஸ்டார்டிங்ல இந்த ஸ்கீம்ஸ் அறிவிக்கையில 72,000 இருந்தது. இப்ப எல்லாத்துக்குமே அந்த ஸ்கீம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 1,20,000 அப்படின்றத அந்த மினிமம் அமௌண்ட்டா வந்து பண்ணிருப்பாங்க. அதை எக்ஸாம்லயும் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. இந்த சிஎம்சிஹெச்எஸ் இருக்கு இல்லையா, முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம், அதுல வந்துட்டு வருட வருமானத்தை எவ்வளவு அமௌண்ட்டா கூட்டினாங்கன்றது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருந்தாங்க, சரிங்களா? இப்போ இதை மட்டும் எழுதிக்கோங்க. இந்த முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் மட்டும் என்னன்னா ஒரு வருஷம் கழிச்சுப்பா, ஏன்னா ஒழுங்கா நல்லபடியா சேர்ந்து வாழ்றாங்களா இல்ல பாதியிலே பிரிஞ்சிடறாங்களா அப்படின்றத பார்த்துட்டு 1 இயர் கழிச்சுதான் என்ன பண்ணுவாங்க, அந்த அமௌண்ட் கொடுப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டம் 2 தான் பிரிக்கிறாங்க. மணமகள் அந்த 10வது படிச்சிருக்கணும், இந்த 10th வரைக்கும் படிச்சிருந்தாங்கன்னா எவ்வளவு, 25,000 பிளஸ் 8 கிராம். இங்க என்ன நம்ம டிகிரி முடிச்சிருந்தாங்கன்னா 50,000 பிளஸ் 8 கிராம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பழங்குடியினரா இருந்திருந்தாங்கன்னா அவங்க 5வது வரைக்கும் படிச்சிருந்தா மட்டுமே போதுமானது. இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது நம்ம எல்லாமே நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சதா இருக்கும். இந்த ட்ரைபல் பீப்புளுக்கு மட்டும் எத்தனாவதா இருந்தா பண்ணா 5வது வரைக்கும் படிச்சிருந்தா போதுமானது. இமைகள் திட்டம் அப்படின்ற திட்டம்யா. இந்த இமைகள் திட்டம்னா யார சொல்றாங்கன்னா, பெண் குழந்தைகள் இருக்காங்க இல்லைங்களா, பெண் குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகும் பொழுது அவங்களுக்கான மறுவாழ்வு, அவங்களுக்கான குற்றங்களுக்கான அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறத பத்தி விரைவா முடிவெடுக்கணும்ன்றதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்துல இதுல என்ன சொல்றாங்கன்னா, பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவான நீதி கிடைப்பதற்காக வழக்கு புலன் விசாரணைகள் எத்தனை நாளைக்குள்ள முடிச்சிருக்கணும்னு சொல்றாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இமைகள் ஸ்கீம்ல எத்தனை நாளைக்குள்ள அந்த வழக்கு முடிக்கணும்னா 60 நாளைக்குள்ள முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அந்த குழந்தை பெண் குழந்தை பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன பண்ண சொல்றாங்க, இழப்பீடு மற்றும் மறுவாழ்வுக்கான விஷயங்களை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது. அப்ப இமைகள் அப்படின்ற ஸ்கீம் 2023. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம்னா, குழந்தைகளுக்கான பாலியல் துன்புறுத்தல்ல இருந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்கு அப்புறம் ரெக்கவரி பண்றதுக்கான ஸ்கீம் அது, புரியுதுங்களா? அந்த குற்றம் நிகழ்ந்துச்சுன்னா எத்தனை நாளைக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்கணும்னா 60 days, 60 நாளைக்குள்ள குற்றப்பத்திரிகை என்ன பண்ணிருக்கணும், தாக்கல் செஞ்சிருக்கணும். இமைகள் ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் நமக்கு தொன்று தொட்டு திரும்பி திரும்பி அடிச்சு துவச்ச ஸ்கீம் 2 ஸ்கீம் இருக்கும். என்ன ஸ்கீம் ஒன்று 1992 எல்லா எக்ஸாம்லையும் கேட்டு வைப்பாங்க, தொட்டில் குழந்தை திட்டம், கேடல் பேபி ஸ்கீம். 2வது திட்டம் என்னது, முதலமைச்சரின் சீஃப் மினிஸ்டர்ஸ் கேர்ள் சைல்ட் ப்ரொடக்ஷன் ஸ்கீம். இந்த எங்க ஊர் பக்கத்துலாம் பார்த்தோம்னா பொம்பளை பிள்ளைங்களுக்கு பேர் வைப்பாங்க, என்னென்னு வைப்பாங்க, போதும் பொண்ணு வேணாம் பொண்ணு பேர் வச்சிட்டோம்னா அடுத்து என்ன பண்ணாது, பொம்பளை புள்ள பறக்காது, என்னடா நியாயம் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா என்னன்னா நமக்கு நம்ம கிளாஸ்ல பேசியிருப்போம், அகைன் சொல்றேன், என்னன்னா இவர் இருக்காருங்களா, நோபல் பிரைஸ் வின்னர் அமர்த்தியா சென் அப்படின்றது இருக்காருங்களா, அவர் வந்துட்டு 1990 என்ன சொல்றாருன்னா ஒரு புக்ஸ் எழுதுறாரு, மெனி ஃபேசஸ் ஆஃப் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி, பாலின பாகுபாட்டின் பல்வேறு முகங்கள் அப்படின்ற புத்தகம் எழுதுறாரு. அந்த புத்தகத்துல அவர் என்னென்னத்தெல்லாம் கிளாசிஃபை பண்ணாரோ அந்த அந்த பாகுபாடுகள் என்ன இருக்குது, இன்னும் இருக்குது. பெண் குழந்தைகள் வேணாம் அப்படின்ற எண்ணம் வந்து எங்க உருவாகுதுன்னா ஆண் குழந்தைகள் மீதான விருப்பத்தை உண்டு பண்ணுது. ஸோ என்ன காரணம், ஏன் பெண் குழந்தைகளுக்கு மேல விருப்பம் இல்லைன்னா அவங்களால ஏற்படக்கூடிய பொருளாதார சுமை காரணமா இருக்குன்றப்போ அரசாங்கம் அதுக்கான தீர்வுகளை வழங்குறதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான் எனது முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம். இந்த முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் 1992. இந்த திட்டத்துல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திட்டத்துல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒரு குடும்பத்துல ஒரே ஒரு பெண் குழந்தை, உனக்கு உன்னால எதுக்கு பெண் குழந்தையை வளர்க்க முடியல, ஏன் பெண் குழந்தை உனக்கு பிடிக்கல, அதுக்கு வந்து நீ செலவு பண்ணணும், அதனால உனக்கு பிடிக்கல. ஸோ ஒரே ஒரு பெண் குழந்தை பிறந்ததுன்னா உனக்கு நான் 50,000 ரூபாய் தரேன்.
சரி, இன்னொரு பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன்? இன்னொரு 50,000. நோ, ஒரு 50,000 பிரிச்சு போடுறேன், ஆளுக்கு 25,000. மூணாவதா ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்குதுன்னா என்ன பண்ணுவேன்? மொத்த காசையும் பறிச்சுக்கிருவேன். ஏன்னா அரசாங்கத்துக்கு வந்து நம்ம அப்படியே குழந்தை கண்டினியூஸா பிறந்துகிட்டே இருக்கிறதுக்கு கொடுக்கறது இல்லை. இதோட திட்டம் என்னன்னா பெண் குழந்தைகளை பாதுகாக்கிறது, ரெண்டாவது சிறு குடும்பங்களை ஊக்குவிக்கிறது. புரியுதுங்களா? இப்ப குழந்தை ஆண் குழந்தையா பிறந்துருச்சு, ரெண்டாவது குழந்தை பெண் குழந்தை, அப்ப 50,000 தருவீங்களான்னா என்ன பண்ண மாட்டாங்க? தர மாட்டாங்க. 2 குழந்தை பிறந்துருச்சு, மூணாவது ஆண் குழந்தைனாலும் பெண் குழந்தையா மட்டுமே இருக்கணும். அதனாலதான் அது என்ன ஸ்கீம்னா சிஎம் கேர்ள் சைல்ட் ப்ரொடக்ஷன் ஸ்கீம். எழுதிக்கோங்க, 1992. ஒரு குழந்தை மட்டும் இருந்துச்சுன்னா 50,000, 2 பெண் குழந்தை இருந்துச்சுன்னா 25,000. ஒவ்வொரு குழந்தை பேர்லையும் 25,000. இதோடைய விஷயம், இதோடைய நோக்கம் என்னன்னா சிறிய குடும்பங்களின் விதிமுறைகளை ஊக்குவித்தல் மற்றும் பெண் சிசுக்கொலையை ஒழித்தல். ப்ரொமோட்டிங் த நார்ம் ஆஃப் ஸ்மால் ஃபேமிலிஸ் அண்ட் எலிமினேட்டிங் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட். அதுதான்ப்பா. எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் 72,000 படிக்கிறோமோ அந்தந்த இடங்கள்ல ஒரு மெஜாரிட்டி இடங்கள்ல 1,20,000 அப்படின்றத கொண்டுட்டு வந்துட்டாங்க. சரிங்களா? ரிவைஸ்டு எக்கனாமிக்ஸ் இதுல. ஓகேயா? அடுத்து கேடல் பேபி ஸ்கீம்ஸ் எழுதிக்கோங்கப்பா. ஏன் இதை ஃபுல்லா எழுத வேண்டாம், அதோட அப்ஜெக்டிவ் போதும், 2. ஃபர்ஸ்ட் என்னது? ப்ரொடக்ஷன் ஆஃப் த ப்ரிவென்டிங் ஆஃப் த எலிமினேஷன் த ஃபீமேல் இன்ஃபென்டிசைட், ப்ரொமோட்டிங் த நார்ம் ஆஃப் ஸ்மால் ஃபேமிலிஸ் அப்படின்றது. சிறிய குடும்பங்களை ஊக்குவிக்கிறது, பெண் சிசு கொலைகளை தடுக்கிறது. டைம் என்னப்பா? 3. அடுத்து தொட்டில் குழந்தை திட்டம், கேரல் பேபி ஸ்கீம்ஸ், 1992 சேலத்துல. ஆக்சுவலா இது ரொம்ப பெரிய நல்ல ஸ்கீம். இப்போ உதாரணத்துக்கு டிஎம்கே வந்துச்சுன்னா ஏடிஎம்கே பத்தி கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த எந்த கவர்மெண்ட் வந்தாலும் விட முடியாத கேள்விகள்ல வந்து இந்த சத்தியவாணி முத்து அம்மையார் மேரேஜ், இது ஃப்ரீ ஸ்வீயிங் மிஷின்ஸா இருந்தாலும் சரி, தொட்டில் குழந்தை திட்டமா இருந்தாலும் அது ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும். இப்போ தொட்டில் குழந்தை திட்டம் எந்த ஊர்ல கொண்டுட்டு வந்தாங்க? சேலம்ல கொண்டுட்டு வந்தாங்க. பெண் சிசு கொலையை ஒழிக்கிறதுக்காகவும் பெண் குழந்தைகளை மரணத்தின் பிடியில இருந்து பாதுகாக்கிறதுக்காகவும் கொண்டு வர திட்டம் தான் கேடல் பேபி ஸ்கீம். இந்த ஸ்கீம் எவ்வளவு சக்சஸ் ஆன ஸ்கீம்னா, இந்த ஸ்கீம் இதோடைய முக்கியமான விஷயம் என்னன்னா சைல்டு செக்ஸ் ரேஷியோவை இம்ப்ரூவ் பண்றது. கிட்டத்தட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்கீம் கொண்டு வந்த 10 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 5,432 குழந்தைகள் காப்பாற்றப்பட்டு. ஒருவேளை இந்த ஸ்கீமே கொண்டுட்டு வரலன்னு வச்சுக்கோங்க ஜெயலலிதா, என்ன ஆயிருந்திருக்கும்? இந்த 5,432 குழந்தைகள்ல பாதி இறந்து போயிருக்கும், பாதி தெருக்கல்ல விடப்பட்டிருக்கும். ஸோ இது வந்து இதுல வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4,000 சொச்சம் பெண் குழந்தைகளும் 1,000 சொச்சத்துக்கிட்ட என்ன இருக்காங்க? ஆண் குழந்தைகள். அப்ப இந்த குழந்தைகளும் பொதுவாகவே 19 குழந்தைகள் வேணாம் அப்படின்றப்ப அங்க இது ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்கீம்ப்பா, தொட்டில் குழந்தை திட்டம். அடுத்து எழுதிக்கோங்க, நியூட்ரிஷன் அஷூரன்ஸ் ப்ராஜெக்ட், ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் திட்டம் அப்படின்றது. இந்த ஸ்கீம் ஃபர்ஸ்ட் எப்ப கொண்டு வந்தாங்கன்னா 2022 கொண்டு வந்தாங்க, நீலகிரி மாவட்டத்துல கொண்டுட்டு வந்தாங்க. இதுல கொண்டுட்டு வர்றது இந்த ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0ல இருந்து 6 வயது, 0னா பிறந்த குழந்தையில இருந்து 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தை வந்து என்ன செய்யறது? கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு ஸ்கீம் தான் இது. எழுதிக்கோங்க, ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் திட்டம். 6 வயதுடைய 0 முதல் 6 வயதுடைய குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாட்டை அவர்களின் தாய்மார்களின் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்துவதற்கு. இதெல்லாம் எதுக்கே பண்றாங்க? பெண்களோட ஊட்டச்சத்தை சரி செய்யணும், தாய்மாரோட ஊட்டச்சத்தை சரி செய்யணும், குழந்தைகளோட ஊட்டச்சத்தை சரி பண்ணணும். ஏன்? அம்மா நல்லா இருக்கணும். அம்மா சார். வேற குழந்தை நல்லா இருக்கணும். குழந்தை சார். என்னங்க நமக்கு என்ன என்னங்கப்பா? என்னங்கய்யா? ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும். ஜெண்டர் ஓகேப்பா. இப்போ நம்ம நியூட்ரிஷன் இது வந்து என்னன்னா, நீங்க சொன்னது ஜெண்டர்னான்னு கிளியரா கேட்கல. ஜெண்டர்னு சொல்லினீங்கன்னா சொல்றேன். நியூட்ரிஷன்றப்போ நமக்கு என்ன கிடையாது? மென் அண்ட் உமன் அப்படி கிடையாது. இப்போ போக்சோல வந்துட்டு நம்ம சைல்டு கேர்ள் சைல்டுன்னு சொல்ல முடியுமா? போக்சோ வந்து கேர்ள் சைல்டையா பாதுகாக்குது? சைல்டுனாலே அது பாதுகாக்கும். யாரு சைல்டுக்கான வயசை நிர்ணயிச்சது? யாரு? ஐநா, யுனைடெட் நேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதுதான் என்ன சொல்லுச்சுன்னா 18 வயதுக்கு உட்பட்ட எல்லாரும் குழந்தைகள்னு சொல்லுச்சு. 18 வயதுக்கு உட்பட்ட யாரு பாதிப்புக்குள்ளானாலும் அவங்க என்னதான்? குழந்தைகள் தான். அது மாதிரி நியூட்ரிஷன் அஷூரன்ஸ் இது ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன்ன்றது வந்து எல்லாத்துக்குமானது. அது பெண் உமன் அப்படின்றது கிடையாது. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஹெல்த், ஒரு ஸ்டேட்டோட ஹெல்த், ஒரு நேஷனோட ஹெல்த் அப்படின்றது பாத்தீங்கன்னா அது அந்த ஸ்டேட்டோடைய ஐஎம்ஆர் எம்எம்ஆர் பத்தின ஒரு. இப்ப ரீசெண்டா கூட ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு 0 எம்எம்ஆர்னு அறிவிச்சாங்க. என்ன டிஸ்ட்ரிக்ட்மா? விருதுநகர். அதாவது 1,00,000 பிரசவம் பாக்குறப்போ, சரிங்களா, அதுல எத்தனை தாய்மார்கள் இறக்குறாங்க அப்படின்றதுதான் எம்எம்ஆர்ன்றது. இப்போ ரீசெண்டா அது 0 எம்எம்ஆர்னு அறிவிச்சது பாத்தீங்கன்னா விருதுநகர்.
இப்ப ரீசெண்டா நமக்கு எம்எம்ஆர் லிஸ்ட் தமிழ்நாடோட லிஸ்ட் விட்டாங்களேமா, முன்னாடி நம்ம தமிழ்நாடு ஒரு ரிப்போர்ட் விட்டாங்க, இந்தியா ஒரு ரிப்போர்ட் விட்டாங்க. எக்ஸாம்பிள் இந்த ஒருவேளை இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா யாரு விட்ட ரிப்போர்ட்னு பாத்துக்கோங்க. HIMS அப்படின்ற ஒரு நிறுவனம், தமிழ்நாடு நிறுவனம் விட்ட ரிப்போர்ட் எம்எம்ஆர் என்னன்னா 39.4. சரிங்களா? அதாவது இந்த தமிழ்நாட்டுல எத்தனை பேர் பிரசவம் பாக்கல, 1,00,000 தாய்மார்கள் பிரசவம் பாக்கல, எவ்வளவு பேர் இறந்து போயிடுறாங்கன்னா 39.4 பேர் இறக்குறாங்க. இது வந்து யார் விட்ட ரிப்போர்ட்? HIMS அப்படின்ற நிறுவனம் தமிழ்நாட்டுல வெளியிட்ட ரிப்போர்ட். ரெண்டாவது, இப்போ இந்தியாவுடைய ரிப்போர்ட் ஒன்று வெளியிடுறாங்க. சரிங்களா? அதுல என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டுடைய ரிப்போர்ட் வந்துட்டு 35 இருக்குது. தமிழ்நாட்டுடைய எம்எம்ஆர் எவ்வளவு இருக்குது? 35 இருக்குது. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2024, இது பாத்தீங்கன்னா 2023 ரிப்போர்ட். ஆக்சுவலி ரெண்டும் வேற வேற ரிப்போர்ட்யா, புரியுதுங்களா? இது வந்து இந்தியா அளவுல விட்ட ரிப்போர்ட். அது ஆக்சுவலா உங்களுக்கு அடுத்து ஃபர்தரா உங்களுக்கு இண்டெக்ஸ் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதுல உங்களுக்கு மறுபடியும் சொல்லுவாங்க, அப்ப கிளியராவே எழுதிக்கலாம். புரியுதுங்களா? இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றதுக்காக தான் கொண்டு வந்த ஸ்கீம் தான் என்னது, இந்த நியூட்ரிஷன் அசூரன்ஸ் ஸ்கீம்ஸ். இந்த இது ஃபுல்லாமே அடுத்து எழுதிக்கோங்கப்பா. சுகாதாரம் மற்றும் குடும்ப நல திட்டங்கள் ரொம்ப 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 முக்கியமான ஸ்கீம். ரீசெண்டா இந்த ஒரு டவுட் கேட்டாரு, அந்த டவுட்னால நம்ம நைட்டு ஃபுல்லா தூங்காத அளவுக்கு ரிசர்ச் பண்ற மாதிரி ஆயிப்போச்சு. என்னன்னா, ஒரு இன்ஸ்டியூட்ல நம்மள மாதிரியே இருக்கிற திருச்சியில ஒரு இன்ஸ்டியூட்ல சொன்னாங்களாம், இந்த மாதிரி முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 18,000 தர்றாங்களாம். இன்னொரு 5,000 அந்த காலையில படிச்சிருப்பீங்க இல்லையா, பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன் யோஜனா, அதுல ஒரு 5,000 தர்றாங்க. மொத்தம் 23,000 தர்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார். நான் கேட்டதுக்கு அவங்க இல்லைன்னு தான் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டார். எனக்கு டக்குனு இப்படி வந்து கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? இல்லைன்னு ஊண்ட முடியுமா? அப்படியாப்பா, நான் கொஞ்சம் செக் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றேன். அப்படி ஒரு விஷயமே கிடையாது. அதுக்கப்புறம் ரொம்ப கிளியரா இருந்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் 1989 எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, பெண்களுடைய மகப்பேறு காலத்துல அந்த மெட்டர்னல் டைம்ல அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா, வேலைக்கு போக முடியாது. அதனால அவங்களால ஒழுங்கான உணவு எடுத்துக்க முடியாது. இதனால அந்த குழந்தைக்கும் அந்த தாய்மாருக்கும் பிரச்சனை ஏற்படும்ட்டு முதல் முறையாக பெண்களுக்கு அந்த மகப்பேறு அந்த கால மெட்டர்னல் டயத்துல முன்னாடி 2 மாசமும் பின்னாடி 2 மாசமும் காசு கொடுத்தாங்க. 50 ரூபா கொடுத்தாங்க, 500 ரூபாய் கொடுத்தாங்க, 5,000 ரூபாய் கொடுத்தாங்க, அப்புறம் 12,000 ரூபாய் கொடுத்தாங்க. இப்ப எவ்வளவு கொடுத்துட்டு இருக்காங்க? 18,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. இது பியூர்லி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது ரெண்டு பேரும் கொலாபரேட் பண்ணிருக்காங்க. ஒன்னு என்னன்னா தமிழ்நாடுடைய டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னல் பெனிஃபிட் ஸ்கீம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்டோட சென்ட்ரல் கவர்மெண்டோடைய பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன் யோஜனா அப்படின்ற ஸ்கீம் கீழே இப்ப என்ன கொடுக்குறாங்கன்னா 14,000 யார் கொடுக்குறா? சாரி, 13,000 யார் கொடுக்குறாங்கன்னா நம்ம கவர்மெண்ட் கொடுக்குது. 5,000 யார் கொடுக்குறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது. மொத்தம் எவ்வளவு கொடுக்குறாங்க? 18,000. இது என்ன ரேஷியோல பிரியுதுன்னா 60:40 அப்படின்ற ரேஷியோல பிரியுது. இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 14,000 ரூபாய் காசாக கொடுக்குறாங்க, கேஷா கொடுக்குறாங்க. 4,000 ரூபாய் என்ன கொடுக்குறாங்க? நியூட்ரிஷன் கிட் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? ஓகே, இது அடுத்ததுல வேர்ட்ஸ் எழுதிக்கலாமே. எழுதிக்கோங்க. முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னல் பெனிஃபிட் ஸ்கீம் 1989. Financial assistance to the poor pregnant women. Financial assistance to the ரெண்டு குழந்தைக்கு தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த மேரேஜ் அசிஸ்டன்ஸ் இப்போ ஆக்சுவலி இது கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ல கொஞ்சம் டாக்கிங்கா இருக்குது, அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ மெட்டர்னல் லீவுன்னு சொல்லிட்டு அரசு அலுவலகங்களை விடுமுறை கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 2 குழந்தைக்கு மட்டும்தான் தர முடியும். கேஸ் போட்டு அந்த அம்மாவுக்கு 3வது பிரசவத்துக்கும் லீவ் கொடுத்துட்டாங்க. இப்போ இதுல என்ன சொல்றாங்கன்னா வெறும் 2 பிரசவத்துக்கு மட்டும்தான் என்ன கொடுக்குறாங்களா, அந்த 18,000 ரூபாய். அடுத்த பிரசவத்துக்கு என்ன கிடையாது, அமௌண்ட் கிடையாது. அதையும் மென்ஷன் பண்ணி எழுதிக்கோங்க. முதல் 2 பிரசவங்களுக்கான உதவித்தொகை 18,000 உயர்த்தப்பட்டது. ஓகேமா. அடுத்து மக்களை தேடி மருத்துவம் எழுதிக்கோங்க. மக்களை தேடி மருத்துவம் இது நமக்கு ரொம்ப ரொம்ப பழைய எக்ஸாம்ல கேட்ட கேள்வி. மக்களை தேடி மருத்துவம்னா கோவிட் டைம் இருக்கு இல்லைங்களா, கொரோனா பெருந்தொற்றும் காலங்கள்ல நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தொற்றா நோய்களை தடுக்கிறதுக்காக வீடுகளுக்கே சென்று இப்போ ப்ரெஷர் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறது, சுகர் கூடிருச்சான்னு பாக்குறது, இப்போ கருவுட்டு இருப்பாங்க தாய்மார்கள் கருவுட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கான கர்ப்பகாலங்கள் நிலைகள் எப்படி இருக்குது, குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைகளோட ஆரோக்கியம் எப்படி இருக்கு. கொரோனா டயத்துல காய்ச்சல் ஆஸ்பத்திரி போக முடியாது இல்லையா, யாராவது தும்மி விட்டாங்கன்னா என்ன பண்றது, நம்ம எடுத்து ஆஸ்பத்திரிக்கு போற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால வீட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஸ்கீம்பா மக்களை தேடி மருத்துவம் ஸ்கீம். எந்த இடத்துலனா கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி ஊராட்சியில சமானப்பள்ளி அப்படின்ற இடத்துல தொடங்கப்பட்டுச்சு. 45 பயனாளிகள் யாருன்னா 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள். இதோட நோக்கம் என்னன்னா, இங்க இதெல்லாம் தேவையில்லை, இந்த எதுக்கு பயன் பாக்குறாங்கன்றது நீரிழிவு, சக்கரை நோய், ரத்த அழுத்தம், சிறுநீர் நோய் இது தெரிஞ்சுக்கிறீங்க. இதை மட்டும் எழுதிக்கோங்க. நோக்கம் என்னன்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ்க்காக, தொற்றா நோய்களை பாதுகாக்கிறதுக்காக, தொற்றா நோய்களை பாதுகாப்பதற்காக, தொற்றா நோய்களில் இருந்து, தொற்றா நோய்களை எப்படி பாதுகாக்க முடியும், தொற்றா நோய்களில் இருந்து பாதுகாப்பதற்காக.
ஓகேம்மா, எழுதிட்டீங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்துட்டு ரீசெண்டா 2024 மக்களை தேடி மருத்துவம்ன்ற ஸ்கீம் வந்துட்டு என்னன்னா ஐக்கிய நாடுகளோட இடைநிலை பணிக்குழுனால விருதுகள், அதாவது மிக பெரிய அளவுல பெரிய நம்பர்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு நோய் வர்றதுக்கு முன்னாடியே பாதுகாக்கப்பட்ட திட்டம்னு ஐநானால இந்த விருது வந்துட்டு எந்த திட்டத்துக்கு வழங்கப்பட்டதுன்னா மக்களை தேடி மருத்துவத்திற்கு. உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஐநாவால தமிழக அரசு சுகாதாரத்துறைக்கு எந்த திட்டத்துக்காக வழங்கப்பட்டதுன்னா இந்த மக்களை தேடி மருத்துவம் அப்படின்ற குரூப் 2A திட்டத்துக்காக. மெயின்ஸ்ல ஆல்ரெடி கேட்டுட்டாங்க சார் இந்த கொஸ்டின். கேட்டுட்டாங்களா? சரி, மறுபடியும் கேட்பாங்கப்பா. ஓகே. அடுத்து மக்களை தேடி ஆய்வகம். இது என்னன்னா மக்களை தேடி மருத்துவம் இருக்கு இல்லைங்களா? மக்களை தேடி மருத்துவம் என்ன, வீட்டுக்கு போயிட்டு செக் பண்றது. ஆய்வகம்னா என்ன, வீட்டுல போய் என்ன பண்றது, டெஸ்ட் எடுத்து இது பண்றது. இது வந்து இதோட முக்கியமான விஷயம் என்ன, மக்களை தேடி மருத்துவத்தோடைய துணை திட்டமா இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. மக்களை தேடி மருத்துவம் மக்களை தேடி ஆய்வகம் 2024 தொல்லவலை ஆரம்ப சுகாதார நிலையம் கன்னியாகுமரியில இருக்குது. இதோட நோக்கம் என்னன்றது. அடுத்து தொழிலாளர்களை தேடி மருத்துவம். இந்த தொழிலாளர்களை தேடி மருத்துவம்ன்ற ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நோய்கள் வந்துட்டு தொழிற்சாலைகள்லையும் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லையுமே என்ன பண்ணிட்டு இருக்குன்னா பரவிக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம ஜியாகிரபி புக்ல இருக்கும் இல்லையா, என்னது பருத்தி ஆலைகளில் வேலை செய்பவர்களுக்கு என்ன என்ன ஸ்கீம், நீங்க எல்லாரும் என்ன பேர், அந்த நோய் பேர் என்ன? எல்லாரும் குரூப் 2க்கு ரெடி ஆயிட்டீங்க. அதுவே டைம் ஆயிடுச்சு. ஆஸ்துமா, காச நோய், ஆஸ்துமா இதெல்லாம் கிடையாது. சொல்லுங்க, நம்மளோட ஜியாகிரபி புக்ல இருக்கும். அதாவது சொல்லுமா, ஆஸ்டியோபைஸ்னோசிஸ், அதாவது மண்டே ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே? அடுத்த 10 நாள் எக்ஸாம் இருக்கு, அப்படித்தானே? ஓகே. அந்த மாதிரி தொழிற்சாலைகள்ல தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல வேலை செய்பவர்களுடைய நோய்களை கண்டறிகிறது தான் தொழிலாளர்களை தேடி மருத்துவம். திருவள்ளூர் மாவட்டத்தில் தொற்றா நோய்களுக்கான சிகிச்சை தொழில் புரியும் தொழிற்சாலைகளில் பணியாற்றும் தொழிலாளர்கள் பயன்பெறுவர் இதுல, இந்த ஸ்கீம் கீழே. இன்னுயிர் காப்போம் திட்டம். இன்னுயிர் காப்போம், இதை ஸ்பீடா சொல்லி முடிச்சுறேன், அதுக்கப்புறம் எழுதிக்கோங்க. இன்னுயிர் காப்போம் திட்டம் இதோடைய இன்னொரு பேர் என்னன்னா நம்மை காக்கும் 48 அப்படின்றது. 2022 டிசம்பர் மாசம் இந்த ஸ்கீம் கொண்டுட்டு வந்தாங்க. இது என்னன்னா சாலை விபத்து, இதோட நோக்கம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருந்தாங்க. அப்ஜெக்டிவ் என்ன, நோக்கம் என்னன்றது ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் இருந்துச்சு. சாலை விபத்துகளினால் ஏற்படக்கூடிய உயிரிழப்பை தடுப்பதற்காக ஆப்ஷன் என்ன தெரியுமா வச்சிருந்தாங்க? 1 சாலை விபத்துகளை தடுக்க, 2 சாலைகளை பாதுகாக்க, 3வது சாலைகளில் ஏற்படும் விலங்குகளின் உயிர் சேதங்களை, இந்த ஆடு மாடுலாம் அடிபட்டு சாகுதுலப்பா, அதோடைய உயிர்களை பாதுகாக்க. லாஸ்ட் ஆப்ஷன் என்ன வச்சிருந்தாங்கன்னா சாலை விபத்துகளினால் ஏற்படும் மனித உயிர்களை பாதுகாக்க அப்படின்றது. அதாவது என்னன்னா விபத்து ஏற்பட்ட முதல் 1 மணி நேரத்தை என்ன சொல்லுவாங்கன்னா கோல்டன் ஹவர்ஸ் சொல்லுவாங்க. டக்குன்னு தூக்கிட்டு நம்ம படத்துல எல்லாம் பாக்குற மாதிரி என்ன சொல்லுவாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு வந்திருந்தா ஆஸ்பத்திரி வாசல் தாண்டா ஆக்சிடென்டே ஆச்சு, தூக்கிட்டு இங்க வந்து தாண்டா விட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த கோல்டன் ஹவர்ஸ்குள்ள கொண்டுட்டு போய் காப்பாற்றணும் அப்படின்றது. இது முழுக்க முழுக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னா கிடையாது, அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களோட. இந்த அரசு இந்த மருத்துவமனைகள்ல இந்த இன்னுயிர் காப்போம் திட்டம் அல்லது நம்மை காக்கும் 48 அப்படின்ற திட்டம் விபத்து ஏற்பட்ட முதல் 48 மணி நேரங்கள்ல மருத்துவமனைக்கு சேர்க்கிறப்ப 81 வகையான சிகிச்சைகள், கிட்டத்தட்ட 1 லட்சம் மதிப்பிலான சிகிச்சை வந்து என்ன பண்ணப்படுதுன்னா இலவசமா வழங்கப்படுது. இப்போ பட்ஜெட் இருக்குங்களா, அறிவிக்கிறப்ப என்ன சொன்னாங்கன்னா அந்த 1 லட்சம்ன்றது 2 லட்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்றது இப்போ ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல ஆட் ஆயிருக்கு. புரியுதுங்களா? ஸ்கீம் வந்து எழுதிக்கோங்க, அந்த ஸ்கீமோட ஆண்டு எழுதிக்கோங்க. செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்பாள் இருக்காங்க இல்லைங்களா, அங்க கிடையாது, அது அந்த பேர்ல இருக்கிற காலேஜ், அந்த காலேஜ்ல இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணாங்க. இந்தியாவிலேயே அதிகமாக சாலை விபத்துகளினால் உயிரிழப்பு ஏற்படக்கூடிய மாநிலம் தமிழ்நாடுப்பா. சரிங்களா? தமிழ்நாட்டிலேயே அதிகமாக சாலை விபத்துகள் ஏற்படக்கூடிய இடம் சென்னை. சாலை விபத்துகளினால் ஏற்படும் உயிரிழப்பு அதிகமா இருக்கக்கூடிய இடம் கோயம்புத்தூர். என்ன காரணம்? சென்னையில தானே அதிகமா ஆக்சிடென்ட் ஆகுது, அப்ப சென்னையில தானே அதிகமா சாகணும். ஏன் ஆகலைன்னா அங்க டக்குன்னு கூட்டு போய் என்ன பண்ணிடுறாங்க, ஆஸ்பத்திரியில காப்பாத்திடுறாங்க. கோயம்புத்தூர்ல வந்து என்ன சொல்றோம், ட்ரிப்பு போறோம்னு சொல்லிட்டு அடிபட்டு ஹைவேஸ்ல கிடக்கிறனால தூக்கிட்டு போய் காப்பாத்துறதுக்கு டைம் ஆயிடுது. அதனால கோயம்புத்தூர்ல அதிகமான இறப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 2025 2 லட்சமா அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வீரா மீட்பு வாகனம் அப்படின்றதோட, வீரா வாகனம் அப்படின்றது அந்த சாலை விபத்துகள்ல இருந்து அடிபட்டவங்களை கூட்டிட்டு போய் காப்பாற்றக்கூடிய வாகனம். அந்த வீராவோட ஃபுல் ஃபார்ம் மட்டும் எழுதிக்கோங்க. இப்போ வீரா, வெஹிக்கிள் ஃபார் த எக்ஸ்ட்ரீம்லி எமர்ஜென்சி ரெஸ்கியூ ஆஃப் த ஆக்சிடென்ட்ஸ். தமிழ் இங்கிலீஷ்ல எழுதுறவங்க இங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க. ஓகே. முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டம், சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்றது. இதை பத்தி 5 பாயிண்ட் அப்படி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீம் வந்துட்டு பாத்தீங்கன்னா 2009 ஆரம்பிக்கிறாங்க இந்த ஸ்கீம். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம், இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். என்ன தேதியில இந்த திட்டம் வந்துட்டு பெயர் மாற்றம் பண்ணாங்க அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 2012 ஜனவரி 11.
இது என்னன்னா, இதோட நோக்கம் என்னன்னா, பொருளாதார ரீதியா நலிவடைஞ்ச ஏழை எளியவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்கான பலனை வழங்குறது. மருத்துவ சிகிச்சைக்கு காசு கொடுக்கறது இல்ல, என்ன கொடுக்கறது, மருத்துவ சிகிச்சையே மலிவான விலையில கொடுக்கறது தான் இந்த திட்டத்துடைய நோக்கம். இதோடைய வருட வருமானம் என்ன இருந்துச்சுன்னா, முன்னாடி 72,000 இருந்துச்சு. அதை இப்ப என்னவா பண்ணிட்டாங்க, 1,20,000 மாத்திட்டாங்க. காப்பீட்டு தொகை வந்து எவ்வளவு அமௌண்டா இருக்குது, 5 லட்சம்ன்றது காப்பீட்டு தொகையா இருக்குது. To provide the free quality health care to the economically weaker sections, reduce the financial burden to the ensure the universal health coverage. இதுக்கு முன்னாடி இதோட பேர் என்னவா இருந்துச்சா, கலைஞரின் காப்பீட்டு திட்டம் அப்படின்றது இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மொத்தமா முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம். இதை சிம்பிளா CMCHS தமிழ்ல எழுதுறவங்களும் அந்த டேர்ம் இல்லைங்களா, CMCHIS அப்படின்னு எழுதிக்கோங்கப்பா, சீஃப் மினிஸ்டர்ஸ் காம்ப்ரஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்றது. இதுல முக்கியமான விஷயமா இருக்கணும்னா யாருன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிறவரா இருந்தா என்ன பண்ணும், இந்த ஸ்கீம் அப்ளை ஆகும். இன்னுயிர் காப்போம் திட்டம் இருக்கு இல்லைங்களா, நம்மை காக்கும் 48, அது வந்து தமிழ்நாட்டுக்காரவங்களா, அடிபட்டோன்னு போய் என்ன பண்ணக்கூடாது, தமிழ்நாடா சல்லோ பாய் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ஆதார் கார்டு வாங்க, அப்படிலாம் கிடையாது. சாலையில அடிபட்ட யாரா இருந்தாலும் இன்னுயிர் பாதுகாப்பும் திட்டத்துல யாரா இருந்தாலும், தமிழ்நாட்டாளா இருக்கலாம், தமிழ்நாடு இல்லாதவர்களா இருக்கலாம், இந்தியாவா இருக்கலாம், இந்தியாவே இல்லைனாலும் இருக்கலாம், மனுஷனா இருந்தா என்ன பண்ணலாம், ஆம்புலன்ஸ்ல ஏற்றி கூட்டு போய் காப்பாத்திடலாம். இன்னுயிர் காப்போம் திட்டம் இதுல யாரா தான் இருக்கணும், காப்பீட்டு திட்டத்துல தமிழரா மட்டும்தான் இருக்கணும், தமிழ்நாட்டுல வசிப்பவரா இருக்கணும். அந்த 1,20,000 இயர்லி இன்கம். நட்புடன் உங்களோடு மனநல சேவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாரும் மொபைல் எடுத்து என்ன பண்ணிக்கோங்க, 114416. எப்பப்பெல்லாம் டிப்ரெஸ்டா இருக்கீங்களோ, இந்த மாதிரி எனக்கு என்ன பண்ணுது, என்ன தோணுது, கயத்தை பார்க்கணும் போல இருக்கு, மாத்திரையை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோன்றப்போ இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கலாம். நட்புடன் உங்களோடு அப்படின்ற ஸ்கீம். அதாவது என்னன்னா ரொம்ப சிம்பிள். இந்த நம்பர் 114416 அப்படின்ற ஒரு ஹெல்ப்லைன் நம்பருக்கு வந்து என்னன்னா, மன அழுத்தத்திற்கு ஆளானவர்கள் தங்களது மன குமுறல்களை சொல்றதுக்கான தளமாக என்ன இருக்குது, அந்த நம்பர் இருக்குது. இந்த திட்டத்தோட இது என்னன்னா, மனநலன் ஆலோசனை வழங்குறதா நட்புடன் உங்களோடு அப்படின்ற ஸ்கீம். தொடங்கப்பட்ட இடம், தொடங்கப்பட்ட தேதி 2022 சென்னை தேனாம்பேட்டை. ஓகே, அடுத்து மனம் திட்டம், மனநல நல்லாதரவு மன்றம். அந்த மனம் இருக்கு இல்லைங்களா, இப்போ ரீசெண்டா ஸ்டாலின் கூட ஒரு 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 ஆப் லான்ச் பண்ணாங்க. அந்த ஆப் பேர் என்னன்னா அப்பா ஆப் அப்படின்னு இருக்கும். ஆனா அதை ஃபுல்லா அப்பா ஸ்கீம், சரிங்களா. அந்த அப்பா ஸ்கீம் வந்துட்டு நம்ம வந்து ஆப் ஒரு நாள் டைம் இருந்ததுன்னா, லாஸ்ட் டேட்ல நம்ம ஒரு நாள் ஆப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் கவர்னன்ஸ் கீழே என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணிருக்கு அப்படின்றத பாசிபிள் இருந்தா, டைம் இருந்தா பார்ப்போம், சரிங்களா. ஓகே, எழுதிக்கோங்க. மனம் திட்டம் அப்படின்றது மனநல நல்லாதரவு மன்றம், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் மனம் அப்படின்றது. டிசம்பர் மாசம் 2022 சென்னையில தொடங்கப்பட்டது. அப்ஜெக்டிவ் என்ன, டு இம்ப்ரூவ் த மென்டல் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் த ஸ்டூடெண்ட்ஸ் டு த வெல்னஸ் ப்ரோக்ராம் ஸ்கூல் காலேஜஸ் அக்ராஸ் த தமிழ்நாடு. மாணவர்களுடைய மனநலன்களை பாதுகாக்கிறதுக்காக பள்ளி மற்றும் கல்லூரிகள்ல அவங்களுக்கான கவுன்சிலிங் செக்ஷன்ஸை அரேஞ்ச் பண்றது. அதோட அப்ஜெக்டிவ் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளி கல்லூரி மாணவர்களின் நல்வாழ்வு நிகழ்ச்சிகள் மூலமாக மாணவர்களின் மன ஆரோக்கியம் மற்றும் மனநல நல்வாழ்வை மேம்படுத்துவது. நம்பரும் அதே நம்பர் தான், சேமா தான் இருக்கும். 7 வருமா. அடுத்து புற்றுநோய் பரிசோதனை திட்டம். இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்கீம் இருக்குமையா. ரெண்டு ஸ்கீம் என்னன்னா, தமிழ்நாட்டுல அதிகப்படியான பெண்களுக்கு வந்து என்னன்னா மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இதெல்லாம் அதிகமா இருக்குது. அதனால கேன்சர் ஸ்கிரீனிங் இது ஸ்கீம் மூலயமா எல்லாத்துக்கும் அவங்களுடைய நோய்களை கண்டறிஞ்சு அதுக்கான பாதுகாப்பு வழங்கலாம் அப்படின்றதான் இந்த புற்றுநோய் பரிசோதனை திட்டம் அப்படின்றது. 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வாய் புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய் இது எல்லாமே இருக்கிறத வந்து முன்கூட்டியே அறியறதுக்கான திட்டம் தான் புற்றுநோய் கண்டறியும் திட்டம் அப்படின்றது. அடுத்து HPV தடுப்பூசி திட்டம். HPV-யோட ஃபுல் ஃபார்ம் என்னமா, ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். எத்தனை வயசு பிள்ளைங்களுக்கு அதை போடுறது, 14. HPV மனித பாப்பிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கவனிச்சுக்கோங்க. இது வந்து என்னன்னா, இப்போ எல்லா குழந்தைகளுக்குமே, இப்ப நிறைய பேருக்கு தமிழகத்துல கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ஏற்படுது பெண் குழந்தைகளுக்கு. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம வீட்டுல நம்ம குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலுமே என்ன பண்ணலாம், இந்த வயசுல இருக்கும் பட்சத்துல நம்ம என்ன பண்ணிடலாம்னா தடுப்பூசி போட்டுடலாம். 9ல இருந்து எத்தனை வயதுக்குள்ள, 14 வயதுக்குள்ள. இதுக்கு அப்புறம் போட முடியாதானா போடலாம். ஆனா அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குமா, அந்த அளவுக்கு அந்த குழந்தைகளை பாதுகாக்குமான்றது இல்ல.
ஸோ அந்த டைம்ல இருக்கிறப்ப அந்த ஏஜ் குரூப்ல 9ல இருந்து 14 வயதுக்குள்ள அந்த ஹெச்பிவி தடுப்பூசி போடுறது மூலயமா பெண்களுடைய என்ன நோய் என்ன இதுல இருந்து பாதுகாக்கப்படுறாங்கன்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோயில இருந்து பாதுகாக்கப்படுறாங்க.